ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி அம்மா அப்பா நடேசன் வீட்டில் வந்து சண்டை ஓட வர்றாங்க. யார்டா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. நிலா தான் வெளியில் வர்றாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து வானதியுடைய அம்மா அப்பா. எங்கே அவன் அந்த மெக்கானிக்கு உள்ளே இருக்கானா, வெளியே வர சொல்லு அப்படிங்கிறாப்புல. ஹலோ, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க, என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றுட்ட ஒன்றும் பேச வரல. நாங்கள் பேச வந்தது அந்த மெக்கானிக் பையன்ட்ட தான். அவனை ஒழுங்காக இருக்க சொல்லு. என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்க மாட்டேங்கிறா. என்ன சொக்குப்பொடி போட்டானோ தெரியலை, கட்டுனா இவனத்தையும் கட்டுவேன் அப்படிங்கிறா. இது ஒரு வீடு. இந்த வீடை விசாரித்து பார்த்தாலே ஒருத்தன் கூட ஒரு நல்லதாக சொல்ல மாட்டேங்கிறான். இந்த வீட்டை நம்பி என் பொண்ணை கொடுக்க அப்படின்னு சொல்லி ஓவராக சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா வந்து சொல்கிறாங்க, ஏங்க ஊரில் ஆயிரம் விதமாக பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பிடுவீங்களா? நல்லவங்களையும் குறை தான் சொல்லும், கெட்டு போனவங்களையும் குறை தான் சொல்லும். அதுக்காக ஊர் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பிட முடியுமா? இங்கே என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் வண்டவாளம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டுக்கு வந்து 4 மாதம் இருக்குமா? 4 மாதத்துல உனக்கு இந்த வீட்டில் உள்ளவங்கள பிடிக்காம தானே நீ ஹாஸ்டலில் போய் தங்க போனதும் இல்லாமல் 10 நாள் கழிச்சு என்னமோ வீட்டுக்கு வந்தியான். வீட்டுக்கு வந்ததும் புருஷன் கட்டின தாலியை கலட்டி அவன் கையில் கொடுத்தியான். கொடுத்தது பத்தாதுன்னு அட்வொகேட்டை வேற பார்த்து டைவர்ஸ் வாங்க போனவ தானே. நீங்கள்லாம் இதை பற்றி பேசலாமா? உனக்கு எந்த அருகதையும் இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்கு. நீ போய் எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவமா வானதி அம்மா கத்துறாங்க. பாண்டியனுக்கு உங்கள் பொண்ணு கழுத்தை நிட்டுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அது தெரியாமல் இப்படி வாய்க்கு வந்தபடி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வானதி அப்பா கேட்குறாரு, வந்து 4 மாதத்துலேயே உனக்கே இந்த வீடு பிடிக்கலையே, அது அப்படியாப்பட்ட வீட்டில் என் பொண்ணை மட்டும் கொடுங்க, பாண்டியன் நல்லவன் அப்படின்னு என்ன நீ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்க? உன்னைய கேட்டு ஒன்றும் நாங்கள் பொண்ணு கொடுக்கணும்னு இங்கே வந்து வெத்தலை பாக்கு மாற்ற வரல. ஒழுங்காக உள்ளே இருக்கிறவனை வர சொல்லு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் எதாக இருந்தாலும் அப்படின்னு வானதி அப்பா வந்து கோபமாக பேசுகிறாரு. அப்போ தான் நடேசன் வர்றாரு. டேய், என்னடா ஒரே தான் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உன் மையன் வந்து இங்கே வாங்கி கட்டினதெல்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லவும், ஏன்டா இந்த ஓட்ட வீடை வச்சுக்கிட்டே இந்த திமிரா பேசுறியா அப்படின்னவும், டேய் ஓட்ட வீடு தான்டா, நாங்கள் இல்லைன்னு சொல்லலைடா, நான் ஒன்றும் பெரிய பங்களா கட்டியிருக்கோம்னா சொல்லலை. இந்த ஓட்ட வீடை பார்த்து அந்த மெக்கானிக் பையில பார்த்து ஓன் பொண்ணு தானடா ஓயாமல் மெக்கானிக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. என் பையன் என்னமோ உன் வீட்டுக்கு வந்தானா? என்னைக்காவது உன் வீட்டுக்கு வந்து சைடில் வீட்டு பக்கத்தில் நின்று உன் பிள்ளைய வந்து சைட் அடித்தானா? இல்லை, பிள்ளைய கண்டிக்க துப்பு இல்லை, இங்கே வந்துக்கிட்டு சவுடால் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நடேசனும் கத்த. பாண்டியனும் சேரனும் உள்ளே இருந்து வெளியே வர்றாங்க. சோழன் எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க, வெளியே வர்றாங்க. வாடா, உன்னையத்தையும் இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், இவ்வளோ நேரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போ வெளியே வர்றியா அப்படின்னு கேட்குறாப்புல. இங்கே பாரு, உனக்கு பொண்ணு கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் கூட அபிப்பிராயம் இல்லை. என் மகன் உன்னையத்தையும் கட்டுவோம் சொல்கிறான். நீ அவட்ட தயவு செய்து உன் மேலே எனக்கு விருப்பம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை சொல்கிறதுக்கு தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு வானதி அப்பா சொல்கிறாரு. அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் ஒன்று பின்னாடி சுற்றலை, உன் பொண்ணு தான் ஏன் ஒர்க் ஷாப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ தூரம் சொன்னேன், இங்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடாது, 10 பேர் வேலை செய்கிற இடம் அப்படின்னு. அவள் கேட்க மாட்டேங்கிறா. அவளை கண்டித்து வைக்க முடியலை, இங்கே வந்து எங்கள் வீட்டு ஆளுகளை நீ மிரட்டிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் சொல்கிறாப்புல, உங்களை மீறி என்னை வந்து பார்க்க வர்றா என்ன பொண்ணு இவ அப்படின்ட்டு அவன் மேலே கூட எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து என் வீடு தேடி வந்து எல்லாரோடையும் சண்டை போட வந்துட்டீங்க. நேற்று உன் மையன் வந்து எங்கள் அப்பாவை மட்டும் மரியாதை இல்லாமல் என் அண்ணனை அடிச்சுட்டு போயிருக்கான். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், அதையும் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா முடிவு அப்படின்னு கோபமாக கேட்குறாரு வானதி அப்பா. அப்போ தான் சொல்கிறாப்புல, இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, அதனால் இப்போ சொல்கிறேன் என் முடிவை. நானும் கட்டினா வானதியை தான் கட்டுவேன், உங்களால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் சுருன்னு கோபம் வருது வானதி அம்மாவுக்கு. என்னடா இவ்வளோ தூரம் நாங்கள் வீடேறி வந்து சொல்ல வர்றோம், கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியாடா? ஏண்டா இந்த வீட்டில் என் பொண்ணெல்லாம் வந்து வாழ முடியுமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, இந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களையும் பார்த்துட்டு வெளியில் உள்ளவங்களுக்கு வேணால் இவங்க தப்பாக தெரியலாம், ஆனால் இவங்கள மாதிரி ஒரு நல்ல குடும்பம் இந்த ஊர்லேயே கிடையாது, நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த அம்மா, வானதி அம்மா, இதை பேசுகிறதுக்கு உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்குது? நீயே இன்னும் கொஞ்ச நாளில் டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே போயிடுவ, இதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதான் அவங்க சொல்கிறாங்க, சோழன் நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னங்க பிரச்சனை? நான் தாலியை அவர் கையில் கழட்டி கொடுத்துட்டு நான் டைவர்ஸ் வாங்கினா தானே உங்களுக்கு பிரச்சனை? டைவர்ஸும் வேணாம்னு சொல்லிடுறேன், போதுமா? அதுக்கப்புறமாவது உங்கள் பொண்ணை பாண்டியன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
சோழன் அந்த தாலி எடுத்து என் கழுத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லவும் சோழனும் ரொம்ப சந்தோஷத்தோட வந்து நிலா கழுத்தில் அந்த தாலியை போட்டு விட்றாங்க. இப்போ எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது, சோழனுடைய ஒய்ஃபாக சொல்கிறேன், இப்போ பொண்ணை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுக்கு வானதி அம்மா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சீனை போட்டால் நான் பொண்ணை கொடுத்துருவேனா அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு கோவம் வந்துடுது. சோழன் வந்து கேட்குறாரு, இங்கே பாரு, இதுக்கு மேலே நிலாவை பற்றி ஏதாவது தப்பாக பேசுன உன் தலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. எங்கடா என்ன ஆளுக்காலும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை கேட்க வைக்க ஆள் இல்லைண்ணா, என் பையன் வந்து மிரட்டினது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் சொன்னதுக்காக தான் உன் பையனை அன்றைக்கி விட்டேன், இல்லைன்னா அவனை மாறு வாங்கி அனுப்பியிருப்பேன், முழுசாக வந்து உன் பையன் உனக்கு சேர்ந்துருக்க மாட்டான். என்ன இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு திரிகிறீங்க, உங்களை விட நாங்கள் எதில் குறைஞ்சவங்க, நீ பெரிய என்ன பங்களாவா கட்டி வச்சுருக்க, உன் பொண்ணு தான் இங்கே வந்திருக்கா, உன் வீட்டை வந்து பார்த்த பிறகு தான் உன் வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் பேசுகிறாரு. அந்த நேரம் வானதியும் அங்கே வந்து பாண்டியன் ஒர்க் ஷாப்பில் இல்லைன்னா வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வீட்டுக்கு தான் வர்றாங்க. வந்ததும் இங்கே சண்டை போட்டுக்கிறத பார்த்துட்டு, இங்கே என்ன வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. வாடி, இங்கேயும் வந்துட்டியா, ஓ இங்கே அடிக்கடி வர்ற பழக்கம் உண்டோ, ஒர்க் ஷாப்போட விடலை, அப்போ வீட்டுக்கும் வந்து பழகிட்டு போயிருக்க அப்படின்னு வானதி அம்மா கேட்குறாங்க. ஆமாம், பழகிட்டு தான் போயிருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக சொன்னேன், இங்கே உள்ளவங்களெலாம் நல்லவங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, ஊரில் 1000 சொல்லட்டும், ஆனால் வந்து நான் இப்பையும் சொல்கிறேன், நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அது எங்கள் உயிர் போன பின்னாடி தாண்டி நீ அவனை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆட்டோ அங்கே வருது. ஆட்டோவில் இருந்து ஒரு அம்மா இறங்கி வர்றாங்க. அது வேறு யாரும் இல்லை, பல்லவன் அம்மா தான் இறங்கி வர்றாங்க. ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இறங்கி அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சும்மா நிறுத்துமா, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, நானும் கொஞ்ச நேரமாக அவனை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டை பற்றி என்ன தெரியும், இந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எவ்வளோ நாளாக இவங்களோட பழகியிருக்க, யாரை பற்றி யார்கிட்ட வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, நானும் என் பிள்ளையும் நிற்கதியாக நிற்கையில் இந்த புண்ணியவன் தான் எனக்கு இந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்த புண்ணியவன், அவரை பற்றி நீ எப்படி இங்கே வந்து தப்பாக பேசலாம், அவரையும் அவர் பிள்ளைகளையும் பற்றி, இந்த வீட்டில் பொண்ணு கொடுக்க நீ வந்து தவம் இருக்கணும், அதை விட்டுவிட்டு இந்த வீட்டை பற்றி இங்கே உள்ளவங்கள பற்றி இவ்வளோ தூரம் உன்னைய தப்பாக பேச விட்டுக்கிட்டு இங்கே உள்ளவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்நேரம்னா நீ பேசுனதுக்கு ஒரு அரை நாள் விட்டுருந்தா என் மனசு ஆறி போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசுகிறத பார்த்துட்டு எல்லாரும் அவங்கள அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நடேசன் சாக்காயி நிற்கிறாரு. ஆனந்தி அம்மா அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நீ யாருமா அப்படின்னு கேட்குறாப்புல. நான் யாரா, இந்த வீட்டில் நானும் ஒருத்தித்தேன், அந்த விளக்கம்லாம் உனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இவ்வளோ நேரம் இவட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நீங்கள் தப்புங்க, பிள்ளைய ரெண்டும் இங்கே தானே இருக்குது, கையில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுற தாலியனா கட்டிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, முடிஞ்சதை பாருன்னு சொல்லிட்டு இந்நேரம்லாம் பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு முன்னாடியே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போயாவது தாலியை எடுத்து கொடுங்க. பாண்டியனை பார்த்து கட்டுறா தாலி அப்படிங்கிறாங்க. நடேசன் தாலியை எடுத்து கொடுக்க பாண்டியன் வந்து வானதி காலத்தில் தாலி கட்ட, பல்லவனுக்கு அவங்க அம்மாவை பார்த்தா சந்தோஷம் ஒரு பக்கம்,